தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான பொதுவான பலன்கள், பஞ்சாங்கத்தின் குறிப்புகள், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அந்த மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளோ இல்லை கிரக வழிபாடுகளோ நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மாதம் தை மாதம் முடிந்து மாசி மாதம் ஆரம்பிக்கின்றது. மாசி மாதம் 13/2/2025 முதல் 14/3/2025 வரை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? மீனம். மீன ராசிக்கு என்ன? மீன ராசிக்கு எல்லாம் சுபபரியம். பழைய கடன் செட்டில் ஆகும், பண வரவுக்கு உண்டு, எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும், வழக்கு போன்ற விஷயத்தில் சாதகம் முடியும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு சகல விதத்தில் அனுகூலம், ஜாயின்ட் பெயின்ஸ், சுளுக்கு, ஷோல்டர் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே, கை தூக்க முடியல, கால் தூக்க முடியல, பாதம் வச்சா ஒரே அழுகையாக வருது, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஜென்மசனி அடுத்தது ரெடியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மன அழுத்தம், சனியை நினச்சே யோசிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணால் தான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா மாட்டிப்பீங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு எல்லாத்துலேயும் நல்லா இருக்கு, ஏற்றங்கள் கிடைக்கும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வரும், மே மாதத்திலிருந்து செட்டில் ஆகிடுவீங்க, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீங்க, கோயில் திருப்பணியெல்லாம் நல்லா செய்வீங்க. புதன் கெட்டிருக்கு, துணை அல்லது துணைவியாருடைய தேகாரிக்கம் நல்லா பார்த்துக்கணுமா மீனும், உங்களது மட்டும் பார்த்துக்கூடாதான். கணவன் மனைவி வெள்ளக்கொடியெல்லாம் காட்டக்கூடாதான், கால் பூச்சி உண்ணுமா. அதனால ஒன்றும் குறவும் இல்லை, எல்லாம் வெளியில் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுறவங்க தான் நாட்டில். உங்கள் குடும்பத்துக்கு பண்ணலன்னா வேறு யாருக்கு பண்ணுறது? சந்தோஷமாக இருக்கு, குடும்பத்தை அப்படி தாங்கிங்க. துணை அல்லது துணைவியார் எதையாவது ஒரு மன வருத்தத்தில் இருந்தால் தான் இந்த கிரகம் கரெக்ட். நான் இருக்கேன்னு சொல்லு, நான் இருக்கேன்ப்பான்னு சொல்லு, ஆதரவு கொடு. மீனராசிக்காரங்களுக்கு துணை அல்லது துணைவியார்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், அதுபோல் தேடி பூச்சி பண்ணுது, ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தரும். அற்புதமும் சந்தோஷமும் மாசி மாதத்தில் ஏற்படும். விரயம் அதிகமாக இருக்கிறதுனா விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் கவனம். லாக்கரில் வச்சுருங்க. வெளியூருக்கு போகிறோம், நம்ம ஊர் தானே, நம்ம வீடு தான் ரொம்ப சேஃப்டி, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உங்களை மட்டும் நோட்டம் விட்டுருப்பானுங்க இந்த டைம். நல்ல விலை உயர்ந்த பொருள்கள்லாம் வெளியூர்கள்லாம் போகிறச்ச வேணாம், எல்லாமே இதில் போட்டுங்க, இமிட்டேஷன் போட்டுக்கு. என்ன இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற நம்மக்கிட்ட தானே இருக்குது, அந்த மற்றவன் பார்த்து என்ன போடுங்க. நம்ம ஊரில் இருக்கிறச்ச போடுங்க, தொலைதூர பயணம் தான் எடுத்து வச்சு. ஓகேவா? அமைப்பு மாசி மாதம் என்றால் ஒன்றும் பெருசாக கலவரப்படலாம் கூடாது. மகர ராசியிலிருந்து சூரியன் கும்ப ராசிக்கு வரார், அதனால் கும்ப மாதம். கும்பமும் சனியுடைய வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த சூரியன் கும்பத்தில் தன்னுடைய சொந்த வீடான 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏன்னா சூரியன் அப்போ வலிமையாக இருப்பார். கும்ப மாதம் அதான் மாசி மாதம். இதனுடைய பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல நாடுகளை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சட்டங்கள் கடுமையாக்கப்படும் சொல்லியிருக்கோம். இல்லீகலாக இருக்கிறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். தாய்நாடு எவ்வளோ சிறந்ததுன்னு தெரியும்னு சொல்லியிருக்கோம். நம்ம நாட்டில் எதையோ விற்றுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு திருட்டு வழியாக போனவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி கஷ்டப்பட்டு கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு ராஜ துரோகம் செய்த போல வருகிறீர்கள், திரும்பி வராங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இவங்கெல்லாம் சும்மா போனதில்லை. லட்சக்கணக்கில் 40 லட்சம் 1 கோடியெல்லாம் செலவு பண்ணி இந்த மோகம், வெளிநாட்டு மோகம். பாரதியார் பாடினதெல்லாம் மறந்துடுது. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கனவு, தூக்கத்துலேருந்து கனவு அமெரிக்கா. ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கான்னு பேசுறது, ஐ எம் ஃப்ரம் லண்டன் பேசுறது. நீ கொஞ்ச நாளில் ஒரு ஊராக ஆரம்பிப்பாங்க. 2031 வரைக்கும் நாடுகள், உலகங்கள் பெரிய பிரச்சனை வரும். அதில் மாசி மாதத்தில் அவ்வளோ பிரச்சனை வருமா.
கும்பத்தில் சூரியன் சனியோடு உட்கார்ந்துருக்கிற காலகட்டம். ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, தலைமை இடத்தில் இருக்கிறவர்களுக்கு, பிரதமர்களுக்கு, பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, அதிகாரிகள், ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் மக்களை வதைப்பது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வில்லனுங்க வந்துருவாங்களா. எல்லா இடத்துலையும் சின்ன சாதாரண பஞ்சாயத்து தலைவர்லேருந்து அமெரிக்க அதிபர் வரைக்கும் இதுதான் தோணும். இந்த வரி போடலாமா, அந்த வரி போடலாமா, நடந்தா வரி போடலாமா, உட்கார்ந்தா வரி போடலாமா, சிரிச்சா வரி போடலாமா. அப்படியே தூக்கத்தில் கூட நிம்மதியாக மக்கள் இனிமேல் இருக்க மாட்டாங்க. மத மோதல்கள், இன மோதல்கள், சந்தோஷமாக இருந்த மக்கள், சகோதரமாக இருந்த மக்கள்லாம் பிரச்சனைக்கு ஆழ்வாங்க. ஒரு தலைவர்கள்லாம் ஒன்று ஒன்றா தப்பு தப்பாக பேசுவாங்க. திடீர்னு யுத்தங்கள் நிறைய ஆரம்பிக்குமா. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும், அந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும். வலிமையானவர்கள் எல்லாம் எளிமையானவர்களை பயமுறுத்துறது, அராஜகம் பண்ணுறது, இதுதான் நடக்கும். அதான் இப்போ புரியாது. என்ன வேணுமா செய்கிறதுக்கு, எதிர்வினை ஆற்றுறதுக்கெல்லாம் தயாராகும். ஓமன் நாடெல்லாம் தீ விட்டு எரியுமா. ஆப்பிரிக்கா நாடுகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இந்த மாசி மாதம். மழை வராது, அது வராதுன்னா கூட காத்துடன் சூறாவளியுடன் மழையெல்லாம் வருமா. கடல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாதிப்பாங்களாம். வானிலை அறிக்கையெல்லாம் பொய்யாகுமா. நிறைய எல்லா இடத்துலையும் சூறாவளி காற்று வருமா. விமான விபத்துக்கள் தான் பெரிய பிரச்சனை இப்போ. அதே போல் விஷ ஜந்துக்கள் அதிகமாக வருமா இந்த மாசி மாதத்தில். உலகம் முழுவதும் பாம்பு கடி, தேல் கடி. தலைவர்கள், பிரபலமான தலைவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சூரியன் வீட்டை சனியும் பார்ப்பார், சூரியனும் பார்ப்பார். அதிகார உச்சத்தில் இராணுவ தளபதிகள், இராணுவங்கள், விமானப்படை கமாண்டர்கள், நேவியுடைய கமாண்டர்கள், இவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வருமா. திடீர்னு பெரிய அரசியல்வாதிகள்லாம் காணாத போயிடுவாங்களாம். டக்குன்னு திடீர்னு எதுவும் இல்லாமல்லாம் ஆக்கிடுமா. ஒரு மாதிரி ஷேக்கியாகவே வைக்கும். மருத்துவத்துறையிலெல்லாம் மாசி மாதத்தில் நல்ல நியூஸ் வருமா. அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கலாம். அமெரிக்காவுடைய புது அதிபராக வந்திருக்கிறார். ஒரு விஷயம் பண்ணுறச்செல்லாம் என்ன பண்ண போகிறாருன்னு நாளைக்கு எல்லாமே பயந்து உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சிக்கல்கள் காட்டக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதற்கு தெய்வத்தின் பிரார்த்தனை தான், அவரவர் மத வழக்கப்படி பிரார்த்தனை தான். எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய மாசி மாத பலன்களை பார்த்தும் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.